இந்திய அரசியலே எதிர்பார்த்த பீகாரோடைய தேர்தல் ரிசல்ட் வெளியாக இருக்கிறது. யார் வெற்றி வாகை சூடினார்? பீகாரோடைய அடுத்த முதல்வர் யார்? அடுத்த 5 ஆண்டுகளில் பீகாரை ஆளப்போகக்கூடிய அந்த நபர் யார்? வெற்றி பெற்றதனுடைய பின்னணி என்ன? பல போராட்டங்களுக்கு பிறகு பீகார் தேர்தலும் நடந்து முடிந்திருக்கு. பீகாரோடைய தேர்தல் ரிசல்ட்டும் வந்திருக்கு. இது சார்ந்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். பீகாருடைய அரசியல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து கவனிக்கப்பட்டு வந்தது. ஏன்னா 2023 நடந்த SIR அதற்கு பிறகு பீகார்ல தான் முதல் கட்டமாக நடைபெற்றது. தேர்தலை ஒட்டி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு, ராகுல் காந்தி பல போராட்டங்கள், தேஜஸ்வி அவர்கள் இளைஞர்களுக்கான தலைவர்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த SIR பத்தியும் SIR விழிப்புணர்வு பத்தியும் உங்களுடைய வாக்குகள் நீக்கி இருக்கிறாங்க, உங்களுடைய உண்மையான வாக்காளர்களுடைய உரிமை பறி போயிடக்கூடாதுன்னு பல்வேறு விஷயங்களை கொண்டு போய் சேர்த்திருந்தாங்க. இதற்கு மத்தியில பீகாருடைய தேர்தல் ரிசல்ட் வெளியாகி இருக்கு. யார் அந்த வெற்றி வாகையை சூடி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால், பீகாரில் வெற்றியை தழுவி இருக்கிறாங்க NDA கூட்டணியை சார்ந்த நபர்கள். அதாவது JDU மற்றும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய NDA, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய மோடி அவர்களுடைய கட்சி தான் பீகாரில் வெற்றியை தழுவியிருக்கு. இந்த வெற்றி உண்மையான வெற்றியா இல்ல சதி வெற்றியா? ஏற்கனவே SIR நடத்தி பல வாக்காளர்களை 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. அப்படி நீக்கிறதுனால கிடைக்கப்பட்ட வெற்றியா? இது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இவங்க தான் ஆள போறாங்க. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள்ல நிதிஷ்குமார் மக்களுக்கு என்ன செய்தார்? பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றிருக்கா? வேலை வாய்ப்பு வளர்ச்சி பெற்றிருக்கா? அப்படிங்கிறது கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒண்ணுமே அங்க வளர்ச்சி பெறல. இந்தியாவுடைய மிக 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 அடிமட்ட மாநிலமாக பீகார் திகழ்கிறது. ஏன்? அதனாலதான் பல்வேறு இடங்களுக்கு அவங்க வேலையை தேடி போறாங்க. இது மட்டும் இல்லாம பீகார்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கு? இன்னைக்கு என்னுடைய உணவு அந்த பசியை பூர்த்தி செய்யக்கூடியவர் யார்? பொருளாதாரத்துல 50 ரூபாய் 70 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பளத்தை தாண்டி தரக்கூடியவர் யார்? அப்படிங்கிறவங்களை தேடி போறாங்க. அப்படி தேடி போறத பாஜக நல்லா பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. ஏன்னா தன்னுடைய வேலை வாய்ப்புக்காக வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. அப்படி ஹரியானா, பஞ்சாப் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளுதோ, ஆளாத மாநிலங்களிலோ அங்க இருக்கக்கூடிய பீகார் மக்களுக்கு பாஜகவே டிக்கெட் போட்டு கொடுத்து, ட்ரெயின்ல காசும் கொடுத்து பீகார் தேர்தலுக்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி இது சாத்தியம்? தேர்தல் ஆணையம் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேள்வி கேட்கிறாங்க. அந்த மக்கள்கிட்டயே போய் மைக்க கொடுத்து செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, யார் உங்களுக்கு டிக்கெட் போட்டா அப்படின்னா மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் போட்டு பீகாருக்கு சென்று அங்க தேர்தலுக்காக போறோம்னு சொல்லியிருக்காங்க. காசும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிஜேபியோட கட்சி கொடிய கழுத்துல மாட்டிட்டு போறாங்க. இது எப்பேற்பட்ட நிலை? இப்படியாக அவங்க உண்மையாலுமே அவங்கெல்லாம் பீகார் மக்களா, பீகாருக்கு ஓட்டு போட போனாங்களா இல்ல கள்ள ஓட்டு போட போனாங்களான்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டினாங்க. கபில் சிபில் இதை வாதமா வைத்திருந்தார். இது மட்டும் இல்லாம எத்தனையோ சதிகள் நடைபெற்றிருந்தது பீகார்ல. என்னென்ன சதி? முதல் சதியே SIR-இன் மூலம் பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். பெண்கள், இஸ்லாமியர்கள், தலித்துக்கள் இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம முக்கியமா பீகார்ல ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. அது குறித்து நம்ம பார்க்கலாம். பீகார்ல சசாராம் பகுதியில இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமுக்குள் லாரி பெட்டி பெட்டியாக ஏற்றி சென்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஏன் ஒரு லாரி ஸ்ட்ராங் ரூமுக்குள்ள பெட்டி பெட்டியா ஏற்றி சென்றதுன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் குழுமி போராட்டம் வெடிக்க தொடங்கியிருக்கு. இந்த வெடித்ததுல அந்த பெட்டிக்குள் என்ன இருந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அதை திறந்தவும் காட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த லாரி போகின்ற பொழுது CCTV ஃபுட்டேஜ் எல்லாம், CCTV கேமராவெல்லாம் ஆஃப் ஆகிருக்குது. இத கண்டறிந்த பீகாரின் முகமாக பார்க்கக்கூடிய தேஜஸ்வி அவர்கள் செய்தியாளர்களை கூட்டுறாரு. செய்தியாளர்கள் சந்திப்பை கூட்டி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஏன் ஸ்ட்ராங் ரூம்குள்ள லாரி வந்தது? அந்த லாரியில என்ன இருந்தது? ஏன் CCTV கேமராக்கள் ஆஃப் செய்யப்பட்டது? செய்தியாளர்கிட்ட கேட்கிறாங்க. செய்தியாளர்களை கூட்டி
ஜேடியும் பாஜகவுக்கிட்டையும் கேட்குறாங்க, முக்கியமாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்குறாங்க. தேர்தல் ஆணையம் இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருந்தது? தொடர்ந்து கள்ள மௌனம் தான் காத்து கொண்டிருந்தது. இதெல்லாம் சதியா? இந்த சதியின் மூலமாகத்தான் பாஜக அங்க வெற்றி பெற்றதா அப்படின்னு பல்வேறு கேள்விகளை, கோரிக்கைகள் எல்லாம் மக்கள் வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பீகாரில் நடந்த தேர்தல் அப்ப நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நான் குறிப்பிடுறேன். என்னன்னா, இப்படியாக ஃபர்ஸ்ட் அமித்ஷா அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா எல்லாம் காகிதத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் மறைத்தார்கள்? ரகசிய சந்திப்பு அங்க நடக்குது. ஒரு பெரிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முகமாக பார்க்கிறதுனா அவங்களுக்கு புரோட்டோகால்ஸ் இருக்கும். தெளிவாக ரகசிய சந்திப்பு இல்லாமல் அபிஷியலா மீட் பண்ணுவாங்க. ஆனா ஏன் சிசிடிவியோடைய கேமராவில் ஏன் காகிதம் வைத்து மறைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து லாரி பெட்டியா வந்தது, அங்கவும் சிசிடிவி மறைக்கப்பட்டிருக்குது. இதுவும் சந்தேகமா இருக்கு. இது மட்டும் இல்லாம விவிபி பேட் ஸ்லிப்புகள், இப்ப இவிஎம்ல நான் ஓட்டு போடுறேன், அதே ஓட்டு விவிபி பேட் ஸ்லிப்லையும் வந்திருக்கும். அதுவும் இதுவும் என்னன்னாலே யார் அதிக தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஆனா இந்த விவிபி பேட் ஸ்லிப் எல்லாம் எங்க கிடந்தது? குப்பை தொட்டிகளில் கிடந்தது. அதை எடுத்து ஆய்வு பண்றாங்க. ஆர்ஜேடிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ஓட்டுகள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதை எஃப்ஐஆர் போட்டு பதிவு செய்திருக்கிறாங்க. என்னதான் எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் எத்தனையோ வழக்குகள்ல அதை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க இல்லையா? அந்த வழக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல. இப்ப அந்த குப்பை தொட்டியில போட்டது எல்லாமே சும்மா மார்க் போடுங்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா என் மார்க் போல்ல கூட யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம்லாம் எழும்பி இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் அமித்ஷா தங்கியிருந்த ஹோட்டல் காகிதத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது, மறுபக்கம் லாரி பெட்டியாக சென்ற கேமராவும் மறைக்கப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்து பீகார் தேர்தலுக்காக இந்த மக்கள் அங்க இறக்கி ஓட்டு போட வச்சிருக்காங்க. இப்ப தேர்தல் ஆணையம் தங்களுடைய தரவுகளை சொல்றாங்க. 67% இந்திய வரலாற்றிலேயே பீகார்ல இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்லாம் இவ்வளவு வாக்குகள் பதிவாகல. இந்த முறைதான் 67% பதிவாயிருக்கு. எதனாலனா எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நடத்தினால, போலி வாக்காளர்கள் எல்லாம் நீக்கப்பட்டதுனால மக்கள் மகிழ்ச்சியாகி வாக்களித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் எப்படி மகிழ்ச்சி ஆனாங்கன்னு எனக்கு ஒண்ணு தெரியல. இறந்தவர்களை உயிரோடற்பவர்களை இறந்தவர்களாகவும் மாற்றி அமைத்தால் எப்படி மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க? என்னோட வீட்டு எண்ணெல்லாம் 0 போட்டா எப்படி மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க? என்னோட புகைப்படம் வேற எபிக் நம்பர்ல என்னோட புகைப்படமே ஒரு 6 போட்டோ இருந்துச்சுன்னா எப்படி மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க? இது மட்டும் இல்லாம என்னோட வீட்டுல 5 நபர்கள் தான் இருக்காங்க, ஒரு 10-60 நபர்கள் இருக்குதுன்னா எப்படி மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க? ஆனா மக்கள் மகிழ்ச்சி அடைந்து பீகார் தேர்தலுக்காக ஓட்டு போட ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா பீகார் மக்களுடைய நிலைமையிலிருந்து நம்ம பார்த்தோம்னா கடந்த 10 ஆண்டுகள்ல தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். இந்த ஆண்டாவது இந்த தேர்தலை நம்ம சந்திக்க வேண்டும், அங்க போய் நம்ம ஓட்டு போட்டாதான் நம்முடைய வாழ்க்கை தரம் மாறும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட மக்கள் கூட அங்க போய் ஓட்டு போட்டிருக்கலாம். இல்ல நம்முடைய வாக்கு உரிமை பறிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனால் அரசியல் ஆதாயங்களுக்காக ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைத்து விட்டனர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பீகார் தேர்தல் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி நாளே மோடி ஆதரவு ஊடகங்களான அவங்களே கருத்து கணிப்புகள் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதையும் நம்ம இங்க குறிப்பிட்டு பேச வேண்டியது இருக்கு. என்னன்னா, ஒரு 3 சேனல்ஸ், டிபி லைவ் என்று சொல்லக்கூடிய சேனல், எக்ஸாக்ட் போல், டிவி9. டிவி லைவ் அந்த சேனல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்டிஏ 90லிருந்து 104 இடங்களை தான் பிடிக்கும். ஆனா மகாகட்பந்த் 130லிருந்து 134 இடங்களை பிடிக்கும். ராகுல் தேஜஸ்வி அங்க வெற்றி பெறுவதாக இந்த கருத்து கணிப்புகள் சொல்லுகிறது. எக்ஸாக்ட் போல் என்ன சொல்றாங்க? இந்தியா கூட்டணி 130 இடங்களை தவறாமல் பிடிக்குங்கிறாங்க. ஆனா மோடி அவர்களோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் 110 தான் பிடிக்குங்கிறாங்க. அடுத்து டிவி9, இதுதான் மோடி அவர்களுடைய ஆதரவு பெற்ற ஊடகம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? மோடிக்கு அங்க 90 சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. ஆனா ராகுல் 150 இடங்களுக்கு மேல கிடைத்து வெற்றி பெறுவார் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடியே இந்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்ப தேர்தல் நடக்குது, வாக்காளர்கள் முழுதுமா வாக்களித்த பிறகுதான் எக்ஸைட் போல் ரிசல்ட் எடுப்பாங்க. எடுத்து யார் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு மைக் பிடிச்சு கூட கேட்பாங்க.
ஆனால் வாக்காளர்களே அங்கே வந்து கடைசி வாக்காளர்கள் வரைக்கும் வாக்கே போல. அதுக்கப்புறம் எக்ஸைட் போல் ரிசல்ட் எல்லாம் கோடி மீடியாஸ் வெளியிட்டுட்டாங்க. என்னன்னு, மோடி அவர்கள் தான் வெற்றி பெற்ற மாதிரி. மோடி அவர்கள் ஆதரவு பெற்ற ஊடகமே என்ன சொல்லியிருக்கு, அங்க ஜேடியுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆர்ஜேடிக்கு தான் வாய்ப்பு, தேஜஸ்வி அவர்கள் தான் வெற்றி பெறுவார்னு மோடி அவர்களுடைய ஊடகமே சொல்லியிருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு ரிசல்ட்ல யார் வெற்றி பெற்றிருக்கிறார், என்டிஏ வெற்றி பெற்றிருக்கிறது. இது சதி செயலா இல்லை உண்மையான வெற்றியா? இதுக்கு முன்னாடி ஒரு ரகசிய கூட்டத்தை நிதிஷ்குமார் நடத்தி இருந்தார், அதையும் நம்ம பார்ப்போம். நிதிஷ்குமார் வந்து பாஜக மேல நம்பிக்கையே கிடையாது. பாஜகவுல யார் யார் ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ ஜேடியு கட்சியிலிருந்து அவங்களெல்லாம் நீக்கி வச்சுட்டு ஒரு ரகசிய கூட்டம் போட்டிருக்காரு. அப்படி நீக்கினதுல லதன் சிங் என்பவரை நீக்கிட்டு ஒரு கூட்டம். லதன் சிங் பாஜகவுக்கு மிக ஆதரவாக செயல்படக்கூடியவர். அவரை நீக்கிட்டு ஒரு ரகசிய கூட்டத்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த முறை ஜேடி வருவதற்கான வாய்ப்பே கிடையாது, அதனால அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற கூட்டத்தில் எப்போது வேண்டுமானாலும் காங்கிரஸில் ஆர்ஜேடியில் இந்தியா கூட்டணியில் இணைய தயாராக இருக்கிறார் ஜம்பிங் குமார் அப்படிங்கிற அந்த கூட்டத்தோடைய சார அம்சம் இதுதான். ஏன் அப்படின்னா அவங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த கூட்டத்தையும் நடத்தியிருக்காங்க. இப்ப பீகாரோடைய ரிசல்ட்டே தலைகீழாக மாறி இருக்கு. இது பீகாரில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த வெற்றி உண்மையான வெற்றியா என்னன்னு தெரியல. ராகுல் காந்தி தொடர்ந்து அடுத்த ஆய்வை நடத்த இருக்கிறார். அடுத்து எந்த பாம்பு போட்டு வெடிக்க போறாருன்னு தெரியல. ஏற்கனவே ஹரியானா, மகாதேவபுரம், இந்த மகாராஷ்டிரா இது போன்ற தகுதியில வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு ப்ரூஃபோட பிரேசிலியன் மாடலெல்லாம் இங்கே வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இப்படி ப்ரூஃபோட பல தரவுகளை வெளியிட்டு இருந்தாரு. இப்போ பீகார்லையும் சதி நடந்திருந்தா, வாக்கு திருட்டு நடந்திருந்தா அடுத்த 6 மாதங்களில் ஆய்வு செய்து இந்த பீகாரில் இப்படியாகத்தான் நடந்தது அப்படின்னு பிபிடி போட்டு உலக மக்களுக்கே அம்பலப்படுத்துவார். இதில் எந்தவித அச்சமும் கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.